விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என்னோட கூட பாஸ்டர் ரெவரன் ஆமென் அல்லேலூயா ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. நல்ல அனுபவமிக்க தேவ ஊழியர்கள். ஆமென். ஆண்டோட கிருபையினாலே இங்கே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உர்ரகபாலா ஷகரபா. எல்லா கட்டுகள் விடுதலை ஆக்குகிற நேரம் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே இப்படி ஒரு கூட்டம் நடக்க வேண்டும் என்று ஆமென் போதருடைய ஆலையிலும் எண்ணத்திலே போட்டு ஆவியானவர் இந்த நாளை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஆவியானுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி பலத்த காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. வானம் திறக்கப்படுகிறதுக்காக நன்றி ராஜா. ஓ ரபாலா ஷகரபா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உரபாலா ஷகரபா லிபியம் தரபலபா. ஆமென். இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறவர்கள், வெளியே இருக்கிறவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியா சத்தத்தை உயர்த்தி. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஹல்லேலூயா. ஓசன்னா. எல்லாரும் வாயில திறந்து ஆமென். ஹல்லேலூயா. ஓசன்னா. ஓ ஹல்லே ஓசன்னா இயேசுவே. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஆமென். ஓ ஹல்லேலூயா. ஓசன்னா. இயேசுவே. ஒரு வருஷமா இருக்க வேண்டாம். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஓசன்னா. தூயரே தூயரே தூயரே. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே. எஸ் லார்ட். துதி உமக்கே. ஆமென். நீரென்றும் துயரே. ஓ துயரே துயரே சர்வ வல்லவர் நீரே. துயரே துயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே என்றும் துதி உமக்கே. ஆமென். ஓ
நல்ல வாயில திறந்து விடாதீங்க. இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க வல்லவர், உன்னை விடுவிக்க வல்லவர். ஓ ஹalleluya. வியாதியா இருக்கலாம், மரண பயமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், மந்திர தந்திர சூனிய கட்டா இருக்கலாம். எத்தனையோ வருஷமா விடுதலைக்காக நீ போராடி கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது சத்துரு வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இந்த ஆராதனைக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள், எல்லா சாபங்கள் இப்போதே பரிசுத்த ஆவியானவர் முதல் ஆராதனையிலே அக்கினி தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாய் உன்னை வேதனைப்படுத்துகிற எல்லா அசுத்த ஆவிகள், அசுத்த கிரியைகள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே விடுதலை. Oh, thank you Lord. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, கரங்களை தட்டி, என் வாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, என் நாட்கள் எல்லாரும் சேர்ந்து பாடணும். பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவம் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவம் தந்தீரே. என் நாட்கள் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே கரங்களை தட்டி உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் ஆராதிக்க கூடாது இருக்கிற எல்லா கட்சிகள் அருந்து போவதாக ஆராதிப்பே. உம்மையே எத்தனை முறை இடறினாலும் சொல்லுவோம், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரும் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஓ, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வை. என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் வரை இயேசுவே, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. ஓ, பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். நாட்கள் முடியும் வரை, நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக, பிரியும் வரை
சகரபாய் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் இயேசுவே பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் இயேசுவையே போற்றுவே உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே இயேசுவை பாடுவோம் உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி சும்மா இருக்க கூடாது, வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாரும் தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு பாத்திரர் இயேசு ராஜா நீரே மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சொல்லுங்க துதிகன மகிமை துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. கரலை தட்டி உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே உம்மை போற்றுவே உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீ. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி. போஷித்து என்னை உயர்த்தினீரே போஷித்து என்னை உயர்த்தினீரே. நான் எழுதின்று பாடலாமா முடிந்தவர்கள் எல்லாரும்? ஓ போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பேன். போற்றுவேன் உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. கரங்களை தட்டி சொல்லுவோம் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஆராதனை உமக்கே. இடவிடாமல் ஆராதிப்போம், சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு. மகிமையின் பிரசன்னம் வானம் திறக்கப்படுவதாக. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே காக்கும் தெய்வமே காக்கும் தெய்வம் நீரே. மலையானவரே என்னை ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை யாரெல்லாம் ஆராதிக்கிறீர்களோ, ஓ ஹalleluya, உண்மையாய் ஆராதிக்கிற ஜனங்களுக்கு என் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். Thank you Holy Spirit, thank you Master, thank you Master. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் படைத்த நோக்கம், ரட்சித்த நோக்கமே அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க, அவரை வணங்க. கல்வாரி சிலுவையில நமக்காக 2000 ஆண்டுகள் முன்பதாக இரத்தத்தை சிந்தினார். ஆமென்.
ஒருவேளை இந்த ஆராதனையில் ஏதாகிலும் ஒரு அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா? சிலர் ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. நான் ஆவியில் உணர்கிறேன். வியாதி, மரண பயம், எப்ப என்ன நடக்குமோ என்று பயம். ஏன்னா அவங்க கையில டாக்டரோட ரிப்போர்ட் அப்படி சொல்லுது. நான் சொல்லுகிறேன், கடன் பிரச்சனையா, வியாதியா, மனக்குழப்பமா, போராட்டமா, எதுவா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்டரை போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல வரும்போது எல்லாவற்றுக்கும் விடுதலை, எல்லாவற்றுக்கும் ஜெயம் கொடுக்கிறவர், எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் அவர் தான், தீர்வு அவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு ரகசியம் சொல்லுகிறேன். பைபிள்ல 365 நாட்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்பட, பயப்படாதே, பயப்படாது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களை பயமுறுத்துகிற காரியம் உங்களை சுற்றிலும், நீங்க வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, படிக்கிற இடத்துல, எங்க போனாலும் உங்களை பயமுறுத்தி உங்களை ஒடுக்கி அடக்கி அப்படி அடிமையாக்கி பிசாசு உங்களை எழும்ப விடாம பண்ணுவான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் விடுவிப்பேன், என் ஜனத்தை நான் விடுவிப்பேன். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நான் எதற்கும் பயப்படேன். சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் தரமாட்டாரா? ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, எனக்காக ஜீவனை தந்தவர், எனக்காக ரத்தத்தை சிந்தினவர், எனக்காக ஒப்பு கொடுத்தவர். என் வாழ்க்கை காரியங்கள், சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அஞ்சிடு, நான் அஞ்சிடு, என் என்னோடு அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்னோ முன்னோடு. Thank you Lord, hallelujah. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அஞ்சிடேன். ஷோல்டரில் பார்த்து சொல்லுங்க, அஞ்சிடேன். அடிச்சிடாதீங்க யாரையும். ஆமே, சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். எப்படி? அப்படியே கோபமா சொல்லுங்க, அஞ்சிடே, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. சில ஆட்கள் சந்தோஷம் போங்குதுன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மூஞ்ச சுருக்கிட்டு பாடும். அப்படியே இல்லை. இந்த வார்த்தை ஏன் சொல்லி ஆராதிக்கிறேன்னு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை வசனத்தில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில சொல்லி ஆராதிக்கும் போது நிச்சயம் நான் சொல்றேன், இன்றைய இந்த மாலை ஆராதனையில், இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு வெற்றியை பார்க்க பாருங்க. கர்த்தர் ஏற்படுத்தின கூட்டம் இது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அஞ்சிடே, சொல்லுங்க, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்லுங்க எல்லாரும், அஞ்சிடே, நான். சரி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதற்கு அஞ்ச மாட்டீங்க, எதற்கு பயப்படாம இருக்குன்னு தெரியுமா? நீங்க சொல்லணும், உங்க மனசுல நல்லா யோசிச்சிருக்கிறீங்களே, உங்க மைண்ட்ல, ஐயோ வீட்டுக்கு போனா மறுபடியும் கவலை, மறுபடியும் போராட்டம், மறுபடியும் அதே பிரச்சனை, கடங்கார தொல்லை, அல்லது சரீரம் பிரச்சனை, மறுபடியும் டாக்டருக்கு போனால் இந்த வியாதி அந்த வியாதி, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்னு சொல்லுவாரோ. ஒருவேளை பயம். சிலர்லாம் ரிப்போர்ட்டை பீரோவில் வச்சுக்கிட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ரிப்போர்ட்லாம் தூக்கி போடுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். என் ஆண்டவர் இயேசு விடுவிக்கிறவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே, நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர். சிலெல்லாம் பாடல. ஆமென். ஒரு நிமிஷம், நான் பாடலன்னு விட மாட்டேன். ட்ரெயின் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் பாடணும், எல்லாரும் ஆராதிக்கணும். இந்த கூட்டத்தை பாஸ்டர் அவங்க ஒரு பாரத்தோடு
ஆமென் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. எப்படி ஆகிலும் என் ஜனம் விடுதலை பெறணும். எப்படி ஆகிலும் வருகிற ஊழியர்களை நாங்கள் எங்களுடைய திறமை எங்கள் சாமர்த்தியெல்லாம் கிடையாது. ஆமென். நீங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க, ஒரு நம்பிக்கையோடு பாஸ்டர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. நாங்களும் ஜெபத்தோடு வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி உங்களை விடுவிக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லி பாடலாமா? அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. நீங்க சேர்ந்து பாடணும். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஆமென். நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என் பலவீனத்தில் சொல்வோம். என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையாளரே, என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையாளரே, என்றும் எந்தன். கரவை தட்டி பாடுவோம். அஞ்சிடே நான் அஞ்சிடே, ஓ சர்வ வல்ல என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, ரகபல சகரபலவாங்க எந்தன் கண்மலை சொல்லுவோம். எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாபரும் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாபரும் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்லுவோம். அஞ்சிடே ஆமென். அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஆமென். நான் அஞ்சிடே என்றும். சிங்க கேபியோ சிங்க கேபியோ, சூளை நேரிப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நேரிப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே இயேசுவே என்னை காண்பவர், அவரே என்னை. ஆமே. சிங்க கேபியோ சூளை நேரிப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நேரிப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் கிடந்தேன், சுட்டெரிக்கும் அக்கினியில். ஆமென். சிங்க கேபியில் நான் கிடந்தேன், அமர்ந்திருந்தான். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பாணி துளியாய் என்னை நினைத்தார். சிங்க கேபியோ சூளை நேரிப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நேரிப்போ. அஞ்சிடே அஞ்சிடே நான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு.
என்னோடு சொல்லுங்க சொல்லுங்க, வாயில திறந்து சத்தமா சத்தமா. நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஆராதனை உமக்கு, ஆராதனை. நீங்களாவே ஆராதிக்கணும், அப்பதான் விடுதலை. ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை. சத்தமா ஒரு மனம் ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. நல்லவரே வல்லவரே, எஸ்லாம். ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அவர் கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி அங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னோடு சேர்த்து சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை. சொல்லுவோம் சொல்லுவோம், அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், கரலை தட்டி, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம். சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத கிருபை, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆமென். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பிரபலங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. பிரபலகரபா, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை சொல்லுவோம், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி, அவர் கிருபை மாறாதது. ஓ ரபலகரபா, ஓ என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. உள்ளத்தின் ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி,
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே, கிரகிக்க முடியாம் காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் ஏதாகிலும் அவனை செய்யத்தான் போறார். என்ன வெறுமையா அனுப்ப மாட்டார். என் ஜனம் வெறுமையாய் திரும்புவதில்லை. யாக்கோபே விருதாவாக என்னை சேவிப்பதில்லை. பரிசுத்தாவினுடைய கிரியை இந்த இடத்துல நடக்கிறது. ஓ, போராட்டத்தோடு, மனக்கலக்கத்தோடு, குழப்பத்தோடு நான் ஏன் வாழனான்னு, அல்லேலூயா, செத்தாலே மேல் என்று, மடிந்தாலே மேல் என்று மனம் கசப்போடு சிலர் வந்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிற நேரம். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஓ ராபா பாபா, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன் நிமித்தம் உன் குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். ஓ ஹalleluya, பயப்படாதே. உன்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ரபலா தரலா ஷகரபலபா, ஓ ரபலபா ஷகரபா. Thank you Lord, thank you Lord. நல்லா கவனிக்கணும். இயேசு என்ற நாமத்தை யாரெல்லாம் உங்க உள்ளத்தின் ஆடுதல் உச்சரிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, சமாதானத்தையும் சந்தோஷத்தை தருவார். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? வாயை திறக்க விட மாட்டான், கர்த்தரை துதிக்க விட மாட்டான். 2 நிமிஷம் ஒரு பல்லவி பாடி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போக உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. என்னோட சேர்ந்து உங்க நாமம் உயரனும் சொல்லுங்க. இன்று மேன்மை அடையனும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. மீண்டும் சொல்லுங்க. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya யாவே ஹalleluya 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 யாவே ஹalleluya. பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போக சொல்லுங்க. பெருங்காற்று பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் சொல்லுங்க. உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும் பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் சொல்லுங்கப்பா. உங்க மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் ஒரு வருஷமா இருக்க வேண்டாம் அப்பா. மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்க கபியிலும் சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க. உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் பெருகணும் பெருகணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன். எங்க மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த எல்லையில இறங்கி வந்ததுக்காக நன்றி ராஜா. இந்த எல்லைக்குள் ஆளுகை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் பொல்லாத கிரியைகள் ஜனங்களை வாழ விடாம அல்லேலூயா கஷ்டத்துல நஷ்டத்துல கடன் பிரச்சனையில குழப்பத்துல சூசைட் ஸ்பிரிட் அல்லேலூயா ஆளுகை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிசினஸ்ல ஆசீர்வதிப்பீராக. ஓ இயேசு நீர் வாழ வைக்கிற தெய்வம். இந்த ஆராதனை கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஓ கர்த்தர் பெரிய பெரிய மாற்றங்களை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்போது விடை விடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக Hallelujah. Hallelujah. சொல்லுங்க யாவே யாவே ஹல்லே Hallelujah. 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 கரங்களை தட்டி பிதாவாகி தேவனே குமாரனாகிய இயேசுவே பரிசுத்த ஆவியே உமக்கு மகிமை ராஜா. உமக்கு நீர் பெருகணும் நாங்கள் சிறுகணும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நெருக்கம் உள்ளவர்களாக ஆராதனையில தேவ பிரசன்னம் தான் ஆமென் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது வெறும் பாடல் ஆராதனை அப்படி மாத்திரமல்ல. ஜெபம் இருக்கிறது, துதி இருக்கிறது, பாடல் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. ஆமென். ஆகையினால தான் ஒரு ஆராதனை முழுவதுமாக நீங்கள் வந்து பங்கெடுக்கும் போது அந்த முழு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்த ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக என் தேவாதி தேவனை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எரேமியா 39 அதிகாரம் 18 வசனம். வேகமாக ஆமென் சில வசனங்களை சொல்லி சில குறிப்புகளை சொல்லி நான் வேகமாக உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்க. எரேமியா சாப்டர் 39 18 வாசிங்க. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல. ஆமென். என்ன கரெக்டா வாசிங்க. உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தைன்னு சொன்னால் உங்களை நிச்சயமாய் என் தேவன் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. I will deliver you.
நிச்சயமாகவே இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கு. எந்தெந்த காரியத்தில் விடுதலை எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் கர்த்தருக்கு தான். அல்லேலூயா. நான் வசனத்தை சொல்லுவேன், ஆனால் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ நீங்கள் ஆவியானவரோடு கூட தொடர்பு கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார், யாருக்கெல்லாம் அவரை யாரெல்லாம் தேடி அண்டி கொண்டார்களோ, வாஞ்சியோடு வந்தார்களோ, அவர்கள் மீது கர்த்தருடைய பார்வை இருந்தது, கர்த்தருடைய கரிசனை இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாலை நேரத்தில் வேலைக்கு போயிட்டு பல காரியங்கள்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. உங்க மேல கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிக்கணும். நீங்க உலகத்துல எந்த இடத்துல போனாலும் ஆமென், அது வீணான இன்னைக்கு மாலை நேரங்களில் அல்லது இப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஜனங்கள் எதற்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிறாங்க? ஆமென், மாலுக்கு, பார்க்குக்கு, பல களியாட்டுகள். சென்னையில் எடுத்துக்கிட்டா பீச்சு, ஆமென், நிறைய இருக்கு. டைம் பாஸ் பண்றதுக்கு நிறைய காரியங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த கடைசி காலம், பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவை தேவனுடைய தொடுதல், விடுதலை, ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆனால் ஆசீர்வாதம் தேவை, விடுதலை தேவை. ஆனால் ஆண்டோடைய சமூகம் மாத்திரம் வாஞ்சிக்க மாட்டாங்க. 91 சங்கீதம் 14 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். வேத வசனத்தை எடுத்து வாசிங்க. என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உன்னை. யார் ஒருவர் பாஸ்டர் கூப்பிட்டாங்க இந்த மீட்டிங்கு, ஆவலா வந்திருக்கிறீங்க, அதுக்கு மேல பாஸ்டர் கூப்பிடுவாரா என்று வாஞ்சியோடு இருக்கிறீங்க பாருங்க, அவங்கள கர்த்தர் நிச்சயம் விடுதலை ஆக்குவார். நாளையில தான் வருவீங்க, வாஞ்சியோடு வரலையா? சரி பரவாயில்ல, இன்றைக்கே மனம் திரும்பிடுங்க. நான் வாஞ்சியோடு தான் ஏன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, கையை உயர்த்தினவங்கெல்லாம் 1000 மடங்கு ஆசீர்வாதம். இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், கையை உயர்த்துறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். விடுதலை. தாவீது வனாந்தரத்துல கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. நான் இஸ்ரேலுக்கு போகும்போது தாவீதினுடைய அந்த இஸ்ரேலில் பார்க்கும்போது தாவீதின், அதாவது ஒவ்வொரு ஊரை பார்த்தா, இந்த ஊரை பார்த்தா ஆமென் அல்லேலூயா, என்னதான் கூகுள் மேப்பில் போட்டாலும் வேற சந்தில் கூட்டு போயிடுது. ஆமென். மடமடன்னு வேகமாக அந்த சந்தில் கூட்டு போயிட்டு யார்கிட்ட இந்த செய்தி ஏற்கனவே எத்தனையோ முறை வந்தாலும் ஆமென் அல்லேலூயா. ஒரு அம்மா பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இப்படி ரைட்டு ஈட்டுனாவது நம்ம கொஞ்சம் அப்படி பேசிக்கிட்டா கவனிக்காமல் இருந்தால் போதும், வேற எங்கேயாவது ரூட்டை மாற்றிடும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த வாஞ்சை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில் க்ளோரி டு காட். அவன் வனாந்திரத்தில் எல்லாரும் பார்க்காத இடங்கள் இல்லை. நம்ம சில நேரங்களில் பாஸ்டர் சொன்னார்னு ஆராதிக்கலாம், பாஸ்டர் சொன்னார்னு கை தட்டலாம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் யார் சொல்லி அவர் அவராகவே வாஞ்சியோடு கர்த்தரை தேடினார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அங்கே வசனத்தில் நீங்க என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்போ பாருங்க, இந்த தெருவில் சிம்மக்கல், அதில் இந்த தெரு பேர் என்னது, கனகவேல் காலையில் சொன்ன உடனே இவன் போர்டில் எழுதுவாங்கல்ல, கடையில் எழுதியிருப்பாங்க, எந்த கடையில் அது எந்த ஊரை கண்டுபிடிக்கணும்னா அழகாக என்ன பண்ணலாம், அந்த தெருவில் அல்லது அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த ரோட்டில் கடைகள்லாம் எழுதியிருப்பாங்க இந்த ஊர் பேர், ரோடு பேர். அதே போல் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஆமென் அல்லேலூயா, தாவீதுக்கு ஒரு கணம் இருந்தது. சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரம் போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப புல் அரிச்சிச்சு. அந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன ஊருன்னு எட்டி பார்க்கலான்னு பார்த்தா ஆமாம், பெரிய ஷாப்பிங் அந்த இதில் அட்ரஸ் எழுதாங்க பார்த்தீங்களா, தாவீதின் நகரம். எப்படி இருக்கும் இப்போ யோசித்து பாருங்களேன். உங்கள் பேர் புஷ்பான்னு போட்டு, புஷ்பா நகரம் போட்டால் எப்படி இருக்கும்? யாரா இருக்கீங்களா? ஆமென். கிரேஸ் நகரம் அப்படின்னு போட்டிருந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தாவீதை எப்படி ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிக்கணும். யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சியோடு கர்த்தரை தேடுறீங்களோ கர்த்தர் நிச்சயம் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். வேத வசனத்தில் அப்படிதான், வாஞ்சியாய் வந்தவர்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நிறைய பேருக்கு நல்லா கவனிக்கணும், ஏதாவது என் வாழ்க்கையில் விடுதலை வேணும் நினைப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு தடை ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு. நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது சகை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒருவேளை புதிதாக வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் என்ன விசுவாசத்தில் வளர்வதற்கு ஆமென் கர்த்தரை தேடுவதற்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும். 19ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று
வகை தேடினான் ஒரு வார்த்தை இருக்கும். வாசிக்கிறீங்களாமா? வாசிக்கிறீங்களா? அவரை பார்க்க வகை தேடினான். இயேசுநாதர் அந்த பகுதியில் வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இயேசுவை பார்க்கும்படி வாஞ்சை இருந்தது. யாருக்கு? சகேவுக்கு. ஆனா ஜனங்கள் எல்லாம் கூட்டத்தோடு கூட்டமாய் நெருக்கி இயேசுவை சந்திக்கும்படி, ஆமென் அல்லேலூயா, எல்லாரும் நெருக்கிட்டாங்க. ஏன்னா இயேசுநாதர் கிட்ட வந்த அற்புதம் தான், அதிசயம் தான். அந்த ஊர்ல போனாலே எல்லாமே விசேஷமானது. மண்ணு கூட பேக்கெட் பண்ணி விற்பாங்க. கலிலேய கடல் தண்ணி, அங்க இருக்கிற கற்கள், மண்ணு, ஆமென். கொஞ்சம் சீனாய் மலையில் போனால் அங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த 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 கற்களில் அந்த முட்செடியினுடைய செடிகள் போலவே அந்த கற்களெல்லாம் அந்த கற்களில் இருக்கும், பதிந்திருக்கும். அதையெல்லாம் பேக் பண்ணி விற்பாங்க. அப்போ பாருங்க, இயேசு நடந்த வாழ்ந்த எல்லா இடங்களிலும் அற்புதம் தான். ஒரு ஆமையும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்ந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளவே இயேசுநாதர் வந்துட்டா எவ்வளோ பெரிய விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவர் எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான். பிரதர் சிஸ்டர், முதலாவது கர்த்தரை தேடுறதுக்கு என்ன பண்ணுங்க? பிளான் பண்ணுங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனை இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இடைப்பட்ட கூட்டங்களை வச்சா, நான் சவுத் கொரியாவுக்கு போயிருக்கிறேன், எதனா என்ன ஊரா ஓடுவார் பொழுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. சில எழுப்புதல் பார்ப்பதற்காக போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆமென், ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனை அங்கே முடிஞ்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பண்டிகை போல இருக்குது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை, ஆனால் அவங்களுக்கெல்லாம் திங்கட்கிழமை கூட ஆராதனை. சரி, எப்படி தான் நடக்குது? திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஆனால் எனக்கு வெறித்தனம். ஹோட்டலில் 7 o'clock 7:30க்கெலாம் வண்டி வரும், எல்லாம் ரெடியாக இருக்கணும். ஆனால் நான் 4 மணிக்கெலாம் எழுந்து நானாகவே அங்கே இருக்கிற யாய்டோ ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு பஸ்ஸை பிடிச்சி அந்த அந்த சவுத் கொரியாவில் இருக்கிற ஜனங்கள் எப்படி வந்து கர்த்தரை தேடுறாங்கன்ற பார்க்கணும் அப்படின்றதுக்கு மண்டே திங்கட்கிழமை நான் சொல்கிறேன். அங்கே ஒரு 3 ஸ்டாப்பிங் தான். அதை போனேன். போய் பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பெரிய திருவிழா போல நடக்குது. திங்கட்கிழமைனா என்னெல்லாம் இருக்கும் நமக்கு வேலை? சொல்ல மாட்டீங்களா? தோசை சுடணும், இட்லி சுடணும், பசங்களுக்கு பேக்கப் பண்ணணும், புருஷனுக்கு செய்யணும், தனக்கு செய்யணும். அப்படியே சமையல் பிஸியாக இருப்பான். பயங்கரமாக இருக்கும். எல்லா வேலையும் பரபரப்பாக இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தா திங்கட்கிழமை எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆடிட்டரில் 10,000, 20,000, 15,000, எந்த லாங்குவேஜ் எங்கே நடக்குது ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவ்வளவு ஜனங்கள் ஆண்டவரை வாஞ்சியோடு தேடுறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், வருகிற நாட்களில் ஆமேன், இந்த சிட்டி ஏஜ் சர்ச், அல்லேலூயா, பாஸ்டர் அருண் சொல்ல நடத்துகிற இந்த சபையில் ஏராளமான மக்கள் ஓடி வர போகிறார்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ, அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் முதலாவது அனுபவிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ எல்லாரும் போல இயேசுநாதரும் கொஞ்சம் வணங்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா. நானும் ஒரு வழியெல்லாம் சொல்ல, ஐ ஆம் த வே, நான் தான் வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். இயேசு எப்படிப்பட்டவரோ வகை தேடி அவன் போன அந்த சூழ்நிலை பார்க்கும்போது மக்களோடு மக்களா சேர்ந்து அவனால் பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. இவன் எல்லாரும் அநியாயக்காரன், அநியாயமா வட்டி வாங்குறவன், ஜனங்களை ஏமாற்றுகிறவன். இயேசுநாதரை பார்க்க போனா அந்த இடத்துல 4 பேர் நம்மளை அசிங்கப்படுத்திட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம, இயேசுநாதருக்கு தெரியாம, அந்த ஜன கூட்டத்திற்கு தெரியும். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? காணக்கூடாமல் போகும்படி முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. அவனுடைய சகேனுடைய கான்செப்ட் என்னன்னா, இயேசுநாதர் என்ன பார்க்கணும் அவசியம் இல்லை, மக்களும் என்ன பார்க்கக்கூடாது, ஆனால் நான் அவரை பார்க்கணும். எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க? அப்படி யார் என்ன எப்படி சூழ்நிலை இருக்கு? நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன், இயேசுவை அனுபவிக்க வந்திருக்கிறேன், இயேசுவிடத்தில் நான் ஏதாவது பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிக்கணும். நீ பாவி, நீ அக்கிரமக்கார, நீ கெட்ட வார்த்தை பேசுற, நீ வெத்தலை பாக்க போடுற, நீ அதை நீ எப்படின்னா இருக்கட்டுங்க. ஆமென். பாவத்தை தான் வெறுக்கிறார் இயேசுநாதர், பாவியை நேசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு எல்லையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு தனியா அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ள நான் ஒரு பாவி,
ஆமென். நல்லா கவனிக்கணும். இயேசுநாதர் வந்து ஆமென் அல்லேலூயா. நம்மெல்லாம் முகத்தை தான் பார்ப்போம். இயேசுநாதர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்த்தாரு. அதுக்கு அடுத்தது வாசித்துங்களேன். அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, நல்லா கவனிக்கணும், அவனை கண்டு சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு தங்க வேண்டும். அடுத்தது சீக்கிரமா இறங்கி சந்தோஷமா. ஆமென் அல்லேலூயா. முதலமைச்சர் வந்து ஏம்மா உங்க வீட்டுக்கு நான் வரப்போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ இப்பவே பொங்குது பாருங்க முகத்துல சிலருக்கெல்லாம். அல்லேலூயா. இயேசுநாதர் வந்து உன் வீட்டுக்கு நான் தங்க போறேன்றார். உடனே சந்தோஷமா இறங்கி வந்து, ஆனா இன்னொரு விசேஷம் என்னன்னு தெரியுங்களா? அடுத்த வசனம் வாசித்து பாருங்களேன். அதை கண்ட யாவரும் பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் இவங்கெல்லாம் நியாயாதிபதிகள், நீதிபதிகள்லாம் இங்க இருக்கிறாங்க பாருங்க. இவர் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படி முறுமுறுத்தார்களாம். நல்லா கவனிக்கணும். இங்க வந்திருக்கிற எல்லாரும் நல்லா உங்களுக்குள்ள இயேசுவை பார்க்கும்படி ஆசையா நீங்க வந்தீங்கன்னா ஆமென், எந்த பாவமோ எந்த அசுத்தமோ ஒரு தடையும் கிடையாது. உங்க இருதயத்தில் வாஞ்சியோடு வந்துட்டாலே போதும், இயேசுநாதர் உங்க வீட்டுக்கு வந்துருவாரு, உங்க இருதயத்தில் வந்துருவாரு. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் முறுமுறுத்தாங்க. இப்ப பாவியான மனுஷங்க போறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க தான் நீதிமான். அல்லேலூயா. இயேசுநாதர் யாருன்னு தெரியுங்க. யார் நீதிமான், யார் உண்மை உள்ளவன் என்று சொல்லி கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ரைட்டா போனார். என்ன ஒருத்தன் ஆசையா தேடுறான், மறைந்திருந்து என்னை பார்க்கும்படி வந்திருக்கிறான், நான் அவன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆமென் ஹல்லேலூயா அவன் வீட்டை தேடி போடுகிறார். அந்த அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க சொன்னா அங்கே வசந்த வாசிங்க. சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே. சரி போது. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் வீட்டுக்கு வந்த உடனே சகேவு செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுநாதர் பாவத்தில் சுட்டி காட்டல. என்னம்மா வெத்தலை பாக்கு போடுற, தண்ணி அடிக்கிற, கெட்ட வார்த்தை பேசுகிற, நீ இதெல்லாம் சரி கிடையாது, அதெல்லாம் சொல்லலை. இயேசு வந்துட்டார். ஆட்டோமேட்டிக்காக சகேவு தன்னோட இருதயத்தில் தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அவனே அறிக்கை செஞ்சு ஆமென். வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாக போயிடும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இதுதாங்க விடுதலை. நீங்கள் ஆசையாக தேட வந்தீங்கன்னா, வாஞ்சியோடு தேட வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் விடுதலைக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக எவ்வளோ மைல் தூரம், எவ்வளோ பணம், எவ்வளோ விரையும் செலுத்துகிறாங்க. எப்படி யாரையோ ஒன்றுமே தேவையில்லைங்க. உங்கள் இருதயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை வாஞ்சியோடு தேடினாலே போதும். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஆமென். அப்ப பாருங்க, அங்கே இயேசுநாதர் வந்த உடனேயே எந்த பாவத்தை குற்றப்படுத்தி அதை பண்ணி ஒண்ணுமே பண்ணல. அவனுக்குள்ளே குற்ற உணர்வு வந்து ஆமென். நீதிமொழியில் வாசிக்க 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சிலர் ஆட்களை சிலர் பார்த்தீங்கன்னா, பிரதர் சர்ச்சுக்கு வாங்க, சிஸ்டர் சர்ச்சுக்கு வாங்கன்னா, ஐயோ அங்கெல்லாம் வரக்கூடாது, நான்லாம் ஒரு பாவி அப்படின்வாங்க. அப்போ நல்லா தெரியுது, ஆலயத்துக்கு போனால் உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியுது. பிரதர், நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தத்தினால ஒரு நாள் ஆண்டவரை தேட முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆண்டவரத்தில் முதலாவது உங்களை அர்ப்பணிச்சிட்டாலே போதும். ஆமேன். வர 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 ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிற பாருங்க, என்னிடத்தில் வாஞ்சையாய் வருகிறவர்களை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் ஆமென் அல்லேலூயா எத்தனையோ காரியங்களிலே ஆமென் அல்லேலூயா சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம ஆமென் தவிக்கிறது நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகளை கர்த்தர் மேல வைக்கணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. ஒரு கிராமத்தில் மாட்டு வண்டி போயிட்டு இருக்குது. ஒரு ஐயா பெரிய மூட்டையை தூக்கிட்டு போறாரு. அந்த மாட்டு வண்டிக்காரு, ஐயா இந்த வெயில்ல இந்த மூட்டையை தூக்கிட்டு போறீங்களே,
வாங்க என் வண்டியில் ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏற்றிட்டாராம். இவர் பல மைல் தூரம் போயிட்டே போகிறாங்க, குடும்ப கதைகள்லாம் பேசிட்டு. அந்த மாட்டு வண்டி ஓட்டுட்டு திரும்பி பார்த்தாராம். அந்த வண்டியில் உட்காந்தவர் மூட்டையை இறக்கலை, மூட்டையோடு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜபத்துக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க. பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க, பாட்டு கூட பாடணும்ல. 5 டே நான் வீட்டுக்கு போன உடனே அப்படியே பக்கு பக்குன்னு அடிக்கும். எதுக்கு? இதுவா அதுவா? நிறைய சகோதரிமார்களுக்கு என்ன கவலைன்னா, ஆமாம் வீட்டில் ஒரு நாளும் 3 நாள் சமையல் செய்கிறதே பெரிய கவலை. அல்லேலூயா. அதெல்லாம் நீங்களாம் சாதனையாளர்கள். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, glory to God. இப்போ பாருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல பாரத்தை வைங்க, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை வாஞ்சியோடு தேடுங்க. ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன், நம்முடைய தேவன் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே மத்தேயு இன்னொரு காரியத்தை சொல்லி நான் வேகமா முடிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பலமுறை நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். Hallelujah, glory to God, Jesus. 25 வாசிங்க. இல்ல அது இல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஆமென். Hallelujah, glory to God, Jesus. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாசிங்க. 12 வருஷமாக இந்த இடம் தெரியும். அங்க நல்லா கவனிக்கணும். மார்க் 5:25 நீங்கள் பார்க்கும்போது அந்த அநேக வைத்தியரால் மிகவும் அங்க வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன்னுடைய சொத்துக்களா விற்று யாருக்கு செலவழிச்சா? மருத்துவத்துக்கு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, வருமானம் சம்பாதிக்கிறதெல்லாம் மருத்துவமனைக்கு, மாத்திரை மருந்து, ஸ்கேன் எடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், இதெல்லாம் வேற வழி இல்லாமல். நீங்கள் மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே வியாதி கிடையாது. இதான் உண்மை. பிசாசின் பிடியில், சாப கட்டுகளில், பலவிதமான மந்திர சூனிய கட்டுகளினால பாதிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, டாக்டர் சொல்லுவாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், அதை எடுத்து பார்த்தோம், இது எடுத்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, நல்லா இருக்கிறீங்க. அப்பயே சில நேரங்களில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா வேதனைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது வாஞ்சியோடு கூட விசுவாசத்தோடு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதலாவது ஆண்டவரிடத்தில் வாஞ்சியா விருப்பமா ஓடி வரணும், ரெண்டாவது விசுவாசத்தோடு ஓடி வரணும். ஒரு ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் என்பது அந்த நம்பிக்கைன்னு சொல்றோம். அந்த நம்பிக்கைன்றதை விட விசுவாசம் இல்லாதவர்கள் மேல இருக்கிறதா அழைக்கிறது விசுவாசம். அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்லுகிறார். பாருங்க, பெரும்பாலுள்ள ஸ்திரீ வாழ்க்கையில 12 வருஷமா கஷ்டப்பட்டவர், 12 வருஷமா மருத்துவராக கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பார்த்தீங்க சொன்னா, இன்றைக்கு இயேசுநாதர், இவள் கூட ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? இயேசுநாதருக்கு முன்னாடி போயிட்டு, நான் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணேன், இவ்வளோ டாக்டரை பார்த்தேன், அதனால் நீராவது கொஞ்சம் கையை வச்சு ஜெபம் அப்படின்னு கூட இல்லை. அந்த ஜனக்கூட்டத்தில் இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொடுவேன், நான் சுகம் பெறுவேன், தனக்குள்ளவே விசுவாசத்தை பெருக்கி கொண்டாள். ஒரு ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்குள்ள வந்த உடனே பாஸ்டர் கை வைப்பாரு, இப்படி தள்ளுவாரு, இப்படி இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் ஆவியான சொல்லும் போது நடக்கும். ஆனால் நீங்க உங்களுக்குள்ளவே விசுவாசத்தோடு கூட வாஞ்சியோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிச்சயம் வருவீர்கள் சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் விடுதலை தருவார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆமென், இதை செய்தவனை அந்த இடத்துல நீங்க எண்ணத்தில் சம்பவித்ததை அந்த 34 வசனம் வாசிங்க. பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறார். என்னிடத்துல இருந்து வல்லமை. சீஷர்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளோ பேர் உங்களை நெருக்கி இருக்கிறாங்க, என்னை தொட்டதுன்னு யாரும் கேட்குறீங்களே. அப்போ சொல்றேன், எல்லாரும் நெருக்குனீங்கப்பா, எல்லாரும் தொட்டீங்கப்பா,
ஆனால் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஒரு ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு என்னை தொட்டால். நிறைய பேர் நல்லா கவனிக்க, இந்த ஆராதனை வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு கடமைக்காக வந்து போறதில்ல, விசுவாசத்தோடு பிரசன்னத்தை தேட வந்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. எந்த வியாதி, எந்த போராட்டம், எந்த கஷ்டமா இருக்கட்டும். அல்லேலூயா. சவுத் கொரியாவில் பால் யாங்கிச்சோ அவர்கள் ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதர். அவரிடத்துல ஒரு விசுவாசி பாஸ்டர், அவருடைய வாழ்க்கையில் இன்னும் 3 மாதம் தான் இருப்பாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, கேன்சர் வியாதியில். அந்த சகோதரி பாஸ்டர் கிட்ட வருத்தத்தோடு கூட சொன்னாங்க, பாஸ்டர் டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் 3 மாதம் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய அந்த கேன்சர் பயங்கரமாக முத்தி போயிருக்கிறது. அதனால் இந்த 3 மாதத்தில் உன் ஃபேமிலி காரியத்தை எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸ்டர் நான் என்ன செய்யறதுன்னே தெரியல, கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு தன்னுடைய போதர் இடத்துல சொன்னார்களாம். பாஸ்டர் சொன்னாராம், அங்கே அந்த ஊர் பழக்கம், அந்த சபையினுடைய பழக்கம் என்னன்னா, இப்படிப்பட்ட பிரச்சனையில் போராட்டம் வருகிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜெபமலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே மெயின்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் சியோல் மலைன்னு ஒன்று இருக்குது. அந்த மலையில் போயிட்டு விசுவாசிக்கு போய் ஜெபம் பண்ணணும். அதுதான் அங்கே எழுதி கொடுத்துருவார் பாஸ்டர், இதை ஒரு வசனத்தை படிங்க, அல்லது இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இத்தனை நாள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிவிட்டு என்னை பாருங்கன்னு சொல்லுவார். இப்போ இருக்கிற ஆட்கள் இப்படி செய்வீங்களா? கையை வைங்க பாஸ்டர், சுகம் உடனே கிடைக்கணும். ஆனால் அந்த விசுவாசி பாஸ்டர் சொன்ன உடனே பாஸ்டர் என்ன சொன்ன தெரியுமா? ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம், தழும்புகளாலே சுகமான 10,000 முறை போய் எழுதினார். ஒரு வாரம் தங்கி பெரிய டைரியை எடுத்துட்டு போயிட்டு தழும்புகளாலே சுகமானேன், தழும்புகளாலே. அந்த முழு வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 53:5 வாசிங்க, நான் முடிக்க போகிறேன், சீக்கிரம் சீக்கிரம். ஆமென். ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரம நிமித்தம் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய யாருடைய இயேசுவின் தழும்புகளாலே குணமாகிறோம். அல்லேலூயா. இந்த அம்மா போய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த டைரியில் 10,000 முறை எழுதுனாங்களாம், அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன், தழும்புகளாலே சுகமானேன். எழுதி 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 டைரியெல்லாம் நிரம்பிச்சு. ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்துக்கு வந்தாங்க, ஆராதிச்சாங்க, மறுபடியும் வேலைக்கு போனாங்க. 3 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 6 மாதம், 1 வருஷம் ஆச்சு. இவங்க பாஸ்டே பார்க்கல இவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க எதுக்குன்னு, அது மறந்துட்டு போயிட்டு ஒரு திடீரென்று பாஸ்டர், இந்த அம்மா ஒருத்தர் 3 மாதம் தான் இருப்பேன்னு சொன்னாங்க, இவங்க முன்னாடி ஆவியில் குதிச்சுன்னு பாடிட்டு இருக்கிறாங்களே, அவனை விசாரிக்க போதும். அம்மா நீங்கள் போன வருஷம் சொன்னீங்களே இந்த கேன்சர்னு சொன்னீங்களே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டா அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கா கேன்சர்ன்றாங்களாம், தழும்புகளாலே சுகமானேன். எது கேட்டாலும் இந்த வசனம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் சொன்னாருன்ட்டு மறுபடியும் போய் அந்த சரீரத்தை டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா கேன்சருக்குரிய அறிகுறி ஒன்றுமே இல்லை. இயேசுவின் தழும்புகளாலே சுகமானேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. glory to God. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமென். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் நினைச்சது, வாஞ்சித்தது, விரும்பினது, ஒருவேளை ஒண்ணுமே நடக்காதது போல இருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சொல்கிறார், வாஞ்சியோடு தேடுங்க, வாஞ்சியோடு கூட. அல்லேலூயா. கொண்டு வந்தார். 12 வருஷமா வியாதி, நம்பிக்கையற்ற சூழ்நிலை வைத்து விசுவாசம் வைத்து நான் அவரை தொடுவேன். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக சொல்லப்படுது. எல்லாம் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு என்ன பண்ணணுமா, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களை தெரியப்படுத்த, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். 3வது விசுவாசத்தோடு தேடுங்க, விசுவாசத்தோடு தேடுங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை அறிக்கை செய்யுங்க, சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன். எத்தனை பேர் இந்த பைபிளை வச்சு நீ படிக்கிறீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க? ஒவ்வொரு ஆராதனையில கூட்டங்களில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வசனத்தை நோட் பண்ணி அதை போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யுங்க, உரிமையாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா.
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். கரங்களை தட்டி பாடலாமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா, அதிகாரம் எனக்கு தந்தா. விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். இயேசு நாமமே. எழுந்து நிற்கலாமா? ஆமென். சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்ல. விசுவாசத்தோட கையை தட்டி ஓ ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசானா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஹோசானா அல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குது. சரீர வியாதிகளை குணமாக்குது இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குது இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் கிறிஸ்தேசுவின். ஆமென். தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கியது இயேசுவின். நல்ல கரலை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே. ரகபலா தரபா. ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசானா. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹோசானா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே மரண பயங்கள் நீங்குகிறது. ஓ ரகாபாபா ஹalleluya. ஓ glory to God. பண கஷ்டத்தினாலே, ஓ கடன் பிரச்சனையினாலே, ஹalleluya, பலவிதமான பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறதுனாலே பயந்து போயிருக்கிறேன். குடும்பத்தை எப்படி நடத்துவேன், எப்படி நான் முன்னேறி செல்ல முடியும்? இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ரகாபலா தரபா. ஆமென். அவளிடத்துல வாஞ்சியாய் வந்திருக்கிறபடினாலே, ஓ விசுவாசத்தோடு நீ வந்திருக்கிறபடினாலே உங்களை விடுவிக்க வல்லவர், உங்களை தப்புவிக்க வல்லவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ரகாபலா ஷகரியந்தரபலபா. ஆமென் ஆமென் ஆமென். கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். முதலாவது, வியாதியோடு, பலவிதமான போராட்டத்தோடு, குழப்பத்தோடு, ஒரு டிப்ரெஸ், கவலையினால, பல நெருக்கடினால சோர்ந்து போயிருக்கிறீங்க. சில வியாதி உங்களை அழுத்தம் கொடுக்கிறது, மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படிப்பட்டவங்க கண்களை மூடி கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ரகபலா ஷகரபா. ஆண்டவரே கண்களை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால கரங்களை உயர்த்தின காட்டின பிள்ளைகளை பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்க மகளே, ஹalleluya. மகனே, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் விடுதலை செய்கிறார். ஒரு அபிஷேகம் நுகங்களை முறியடிக்கும். உனக்குள் இருக்கிற மரண பயங்கள், வியாதிகள் நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே ஏசாயா 53:5 படி அவருடைய தழும்புகளாலே சுகமானேன். கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம். ரகபலா தரபலப ஷகரபலப. In the name of Jesus.
இப்ப அவருடைய தழும்புள்ள கரம் உன்னை தொடுகிறது. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க இந்த வாரம். இயேசுவின் தழும்புள்ள கரம் என்னை தொட்டது, இயேசு என்னை சுகமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீண்ட நேரம் உட்கார முடியல, அந்த முதுகு வலி, அந்த இடுப்பு வலி, அந்த ஷோல்டர் வலி, கழுத்து வலி, உயிரே போகுது சில நேரத்துல. இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு கொண்டு வந்திருக்க அந்த ஹல்லேலூயா எல்லா வியாதிகளை, மரண கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் நசனாகி இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிற இந்த நேம் ஆஃப் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், சொல்லத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது. Right now in the name of Jesus. ரகபா லஷகரபலப. எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் பணம் எங்க போறதுனே தெரியல பாஸ்டர், வீணா செலவாகிறது, என் பணமெல்லாம் விரயமா போகிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி அத வீண் செலவில் வராது. உன் சம்பாத்தியத்தை புறத்தியான் சாப்பிட மாட்டான். நீதிமான் பனையை போல செழிக்க வைக்கிற ஆண்டவர். கிரகிக்க முடியாத காரியங்களை கத்த செய்ய போகிறார். எந்த ஜாதியத்தில் செய்யப்படாத அதிசயத்தை என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூ பண்ணுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் விடுகிற கண்ணீர், கஷ்டம் நீர் அறிந்திருக்கிற தேவன். உன் வேதனை நீங்க சுகமாயிரு மகளே, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. வேலையில ஒரு முன்னேற்றம் இல்ல, ஒரு வருமானம் உயர்வு இல்ல, வேதனைப்படுறீங்க சிலர். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ப்ரமோஷனை தருகிறார், சம்பள உயர்வுகளை கர்த்தர் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அநியாயமா உங்க நிலத்தை அபகரிக்க பார்க்கிற, ஆமென், எல்லா சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார். அந்த வழக்குகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருகிறார். அப்படிப்பட்டவங்க விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விடுவிக்கிற ஆவியான உன்னோடு இருக்கிறார். In the name of Jesus. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், மலைகள் குன்றுகள் தேவ பிரசன்னத்தில் மெழுகு போல உருகி போகும் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதா. இந்த ராத்திரி வேளையில நம்ம கூட ஆண்டவர் பேசின வார்த்தைகள், ஆராதனை, பெரிய விடுதலை. ஒரே ஒரு நிமிஷம் கை உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் தந்த சகல நன்மைகளுக்காக ஒரு நன்றி சொல்லுவோமா? கையை உயர்த்தி நன்றி. கர்த்தர் கொடுத்த செய்திக்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல விடுதலைக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொண்டு வந்த 2 தேவதாசர்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அவர்களை ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்களை கனப்படுத்தும், அவர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. கலந்து கொண்ட அத்தனை பேரும் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. அப்பா, இன்று முதல் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் தொடரட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியின் மூலமாக, இந்த ஆராதனை மூலமாக உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் இன்று முதல் தொடர்வதாக ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் சபை ஒரு பெரிய எழுப்புதலை காணட்டும், எங்கள் சபைக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், எங்கள் சபை பெரிய வளர்ச்சியை காணட்டும், ஒரு கட்டவிழ்த்தலை காணட்டும், எல்லா போராட்டங்கள் உடையட்டும், சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற சகல வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.